நம்ம எவனாட்டும் ஒருத்தன் பாப்பானா இல்லைன்னா ஏதாவது கேட்க போறோம்னு கொள்ளுவோம். வெடிவாங்க போயிட்டு இருந்த 3000 கொண்டு வந்து எவ்வளவு வந்திருக்கு? 2085 ரூபா. 985 ரூபாயா? 2985 ரூபா. அவன் நம்மளை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுதான், நமக்கு தெரியாமே கிடக்கு. இல்ல நான் கூட்டும் போது 2100 ரூபா கம்மியா. நாளைக்கு வடை போடுறதுக்கு பருப்பு உளுந்து ஊற போடுறது ரூபா கிடையாது. என்ன செய்ய அது தெரியாம நான் பார்த்து கிடக்கு. இதை வேற அவ சொல்லலாம், இந்த இது வேண்ட சொல்லலாம் வாழைக்கா ஏற்கனவே பச்சி பண்ணுங்க. என்ன யாருடா நம்ம வாழைக்காய் வச்சு போறது என்ன? அது ஒரு 5 வாழைக்காயும் வாழைக்காய் வச்சு போடலாம். 5 வாழைக்காய் என்ன மாதிரி சொல்ற மாதிரி 5 ரூபா தான். என்ன 1 லிட்டரு 200 ரூபா பிரச்சனை. விவரம் தெரியாம பொடுக்கு அதிகம் திட்டல. அச்சுமுறுக்கு சொன்னு ஓட்ட சொன்னேன். சரி வெளியில சொன்னா நம்மள எதுவும் பெருமையா நினைப்பாங்க. நாளைக்கு 4 சபையில பேசுவாங்க. பிச்சை எடுக்கதான் செய்யணும் அச்சுமுறுக்கு. மாமா வீட்டுல எடுக்காது. மாமாக்கான்னு தெரியுமா உனக்கு? அதான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு லூசு பேல இங்க இருந்து அடுத்து காம்பவுண்ட் தாண்டி அந்த பக்கம் கிடக்கு. நீ அப்போ தீபாவளி கேஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அடுத்த வீட்டுல போய் கையை வச்சுட்டு பச்சைப்பழம் தாரி கம்மு கிடக்கு. அறிவுலாம் சொல்லிட்டு பழம்பொரி போடுவோம். அது என்ன போவோம் கழுத்துக்குள்ளே சுத்தி கிடையாது. பழம்பொரி போடுறது பச்சை பழம் கிடையாதுல. எந்த பழம் என்ன பழம் தானே? ஏத்தம்பழம். ஆனா வாழைக்காப்பம் தானே அதுன்னு சொல்லுவாங்க. வாழைக்காப் பழம்பொரி வாழைக்காப்பம் உண்ணியப்பம். உண்ணியப்பனா வாயில வர சொல்லலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம். இத பாக்கத்துல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த பிள்ளைகளுக்கு வெடியை வெடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். இங்க சிட்டா கட்டணும், வட்டி பணம் கொடுக்கணும். 23ஆம் தேதி 3980, 25ஆம் தேதி 4300. அது கெட்ட சொல்ல நமக்கு தான் வழி தெரியும். இவனை வெடிச்சுட்டு அப்பா அப்பா புஸ்ஸு அப்பா புஸ்ஸு ஆவிய பூரா இருந்தானே. அவன் என்னன்னா 1/4 கிலோ உளுந்து வாங்கிட்டு வா. தீபாவளி அதுமா தேவலாம் பேசாத. தீபாவளிலாம் அப்படிதான் இருக்கும். நேத்து ஆனா ஒண்ணு காத்து இந்த மரம் ஒடியாம இருக்கு பாரு. ஆனா ஒண்ணுல ஏலே தேவலாம் பேசாத. இந்த தீபாவளின்னு ஒண்ணு காலண்டர் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. தீபாவளி பொங்கல் என்ன பொங்கல் நல்ல வசதியா இருக்கவங்களுக்கு பொங்கல் இருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு ஏன் பொங்கல்? பொங்கல் இல்லைன்னா வடைய தின்னுவோம். கொலை பண்ணிடுவேன் உன்னை. இந்த நகைச்சுவையை உன் வீட்டுல இருந்து வர சொல்ல நடு வாசல்ல பதச்சி மூடிட்டு வந்துரு. நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நேற்று கதை கேட்டியா? சரி நேற்று வேலைக்கு போயிருந்தா ஒரு 1000 ரூபா கிடைக்கும். வேலைக்கு போனேன் பாலை கொண்டு சேர்த்து போயிருந்தேன். எசிகள் பிள்ளை கூட 2 பேரும் உட்காந்து கேக்கு பூச்சி இருக்குன்னு இப்படி தட்டிட்டு வந்தோம்ப்பா. வண்டி ரோட்டை விட்டு வேலைக்கு தெரிஞ்சு பார்க்க பானை என்னங்க பானை ஒரு கொஞ்சம் சாச்சிருப்போம். ஏறி டக்குன்னு கட் பண்ணி வெளியே வந்துட்டேன். அங்க இருந்து ஒரு 7 மணிக்கு தான் கிளம்புவேன். இந்த இது தருவாங்களா? என்ன தருவாங்களா? 9 மணிக்கு அந்த மாதிரி தான் வருவேன். என்ன இங்க ரேஷன் கடையில கொடுப்பாங்க. இல்ல நாளைக்கு அதுதான் வாங்கியாச்சு. அது போல இன்னும் 2 லிட்டர் தேவைப்படுது. ஓவரா இருக்கும் தரலாம். அச்சு மூடி வருதே 1 லிட்டர் 9 மணிக்கு மேலதான் வண்டி உள்ளோட ஆக்கி முடியாது. அந்த எண்ணெயை வச்சு பச்சை போடுவான்னு கேட்டா அதுல இனிப்பு அறிவுலாம் போயாம என்ன போனா அங்க கடை சொன்னா கடையில அடிக்க வராங்க. காசு கொடுத்தாங்க வாங்கி. நீ போப்பா எங்க ஒரு கண்டென்டா ஒண்ணு பேச வை. என் உயிரை வாங்கிட்டு உட்காந்துட்டு நல்ல ஒரு பிள்ளையார் மாதிரி உயிரை வாங்கிக்கிட்டு ஒண்ணு இருக்காது. உப்புக்கு காலையில சோறு போஞ்சாலும் உப்புக்கு சோத்துக்கு உப்பு போடலையா அதான் உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க. அதாண்ட சொல்லுவான் ஏன்னா வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படிமா. என்னல அப்படின்னா இவனுக்கு ஏதாவது வாழ்க்கை இவனுக்கு என்ன நிம்மதி இல்லை. எங்களை மாதிரி தீபாவளிக்கு ஒரு 5000 10,000 செலவு பண்ணுதியா? அவன் ஸ்வீட்டு தரான் வாங்கிட்டு வீட்டுல வச்சு ஒத்தியில 1 கிலோ ஸ்வீட்டு தின்னுட்டு கிடக்க. உனக்கு என்ன கவலைன்னு நான் கேக்கு. உனக்கு என்ன கவலை? நீ தான் மாசம் 30,000 சம்பளம் வாங்குத. சம்பளம் வாங்கின 30,000 வாங்குத 45,000 செலவு இருக்க. நீ வேணா ஏன் அவ்வளவு கடன் எடுக்க வசதி தேவை இருக்குன்னு எடுத்தேன் பாரு. அது எதுவுமே இல்ல ஜாலியா இருக்கு. அதை விடு. அது போக நேற்று பேஸ்புக்ல ஒரு ஆட் வந்துச்சுன்னா அங்க ஒரு லோன் இருக்கு அதை எடுக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். நாங்க 4 பேரு 12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிறோம். சரி எதுனா ஒண்ணு கிடைக்காதா? ஒரு லோன் கிடைக்காதா? தீபாவளியே ஒரு போட்டுடலாமா? சரியான அமௌண்ட் பெரிய அமௌண்ட் 4000 ரூபா வருது. அது கூட்டி பட்சத்துல 6 மாசத்துக்கு 5034 கட்ட வேண்டியிருக்கு. அதுல என்ன
1000 ரூபா நஷ்டமாகுது, அதனால வேண்டான்னு அப்படி விட்டாச்சு. சொல்ல முடியாது, இன்னைக்கு நைட்டு முடிய எப்படி இருக்கோ எடுக்கணும் தான். கையில ஒரு வேணா சொல்லு, உன் பைக் வேணா தான், நானும் அடமானு பாத்தியா தம்பி, எனக்கே தெரியாதா நம்ம வாழ்க்கையை எங்க எதை நோக்கி போய் மாதிரி சின்ன பையனா நம்மள பைக்கு வைக்கவா, அதை வைக்கவா, இதை வைக்கின்ற என்னதான் பிளான் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன பிளானு? போனோம் வெடி வாங்கணும், இனிமேல் உளுந்து வாங்கணும், பருப்பு வாங்கணும், வேற வெங்காயம் வாங்கணும். காலைல வடை போடணும், இப்போ நைட்டு நினைய போடணுமே. இப்போ தூங்கத்தில் போகணும். ஏன் தூங்கல? அப்பா பாப்பா வெடி வாங்கும்போங்க, சரி வெடினா பயப்படுவாங்க பார்த்தா, அப்போ டமால் அப்படிங்க. டமால் இருந்துமா? டமால்ப்பா காலேஜ் இப்படிங்க, டமால் அப்படிங்க. இது எப்போ அந்த வெடி? இந்த வெடி என்ன வெடின்னு தெரியலையே. இப்போ கிளம்பியாச்சு. கொஞ்சோண்டு பைசா இருக்குல்ல, ஒரு 3000 ரூபா, அதை வச்சு ட்ரெஸ் எடுக்கலான்னு இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அதை எடுத்துட்டோம்னா அவளுக்கு அந்த திட்டு மேலே இருக்க கொஞ்சோண்டு இருக்கலாம், அதை காலி பண்ணி விட்டோம்னா அவளுக்கு கொஞ்சம் மனது திருப்தி ஆயிரும். கிளம்புதா, அதான் என்னை கொண்டு விடுன்னு சொன்னான். அம்மா என் கண்ணால பார்த்துக்கிட்டா எனக்கு கண்ணீரா வந்து கிடக்கும், நீனே போய் காலி பண்ணிட்டு வந்ததுன்னு சொல்லியிருக்கு. எந்த ஊரு? இங்கதான், வேற எந்த ஊர் போனாலும் பேக்கலாம் தான் அவனுக்கு கதி. வாழ்க்கையே ரொம்ப மோசமாயிடுச்சு. குட்டி தான், ஆனா அப்படிதான் இருக்கும். நீ தான் பொறுப்பா இருக்கணும். தம்பி வந்துட்டான் சிங்கம். இவனை மட்டும் நம்ம வந்து கர்நாடகா கொண்டு போனோம், காவேரியை கையோட கொண்டு வந்துருவோம். என் தம்பி சாதாரண கிடையாது. அடுத்து எடுத்துட்டு எந்திக்க மாட்டான். நீ போலையா? ஆமா, உங்களுக்கு போனஸ் மேஸ்திரிலாம் எவ்வளவு தருவாங்க எங்கிட்ட கேட்க, உங்க மேஸ்திரி எவ்வளவு போனஸ் தான். இப்ப விளாட வரேன்னு சொன்னாரு, அப்போ நடுத்தூர்ல வச்சு கேட்டுறேங்க. அவங்களுக்கு வேலையே போனஸ் தாங்க. புரியுதா? இப்ப என்ன இது என்ன இது என்னது போட்டுக்கலாம். பட்டாசு கடை, நீங்கள் 15,000 வகையில வைத்து வந்தாலும் உங்களுக்கு எங்க பணத்தை புடுங்கப்படும். நான் போட்டுக்கானலாம், எல்லாம் முதலே போட்டிருக்கானே. ஆசிரியர் ரோடு, குறிப்பங்குளம். 20,000 இல்ல, 30,000 இல்ல, எவ்வளவு கொண்டாந்தாலும் உங்க பைசா பறிக்கப்படும். கேட்ட விட்டு வளர்றதுல பில்லு மட்டும் தான் உங்க கையில இருக்கும். ஒரு சாக்குல வெளி தருவோம். இதான் கணக்கு. இது தெரியாம அவன் 3000 வச்சிருக்கான், மீதி எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தான் இருக்கு. டீ குடிப்பாங்க எங்க அண்ணன். சாரி, டீ குடிக்கலாம், காப்பி குடிப்பாங்க இருக்கான். அவன் அந்த காப்பி நினைச்சிருக்கான், நம்ம மற்ற செராஸ் காப்பி அதுதான் கிடைக்கும். சொல்ல நேத்து இங்க போனோம். சொல்லு. டீ கிடைக்கு நைட்டு பண்ணலாம். ஆமா, நீ நான் வீட்டு போயிட்டே வர்றது. நானும் கனிமாம நேத்து போனல தள்ள, அவரு தான் வீட்டு போயிட்டாரு. போனாங்கண்ணே, கேட்டு வர நினைச்சேன். ஆமா, நீ போயிட்டல. நான் அப்புறம் கனிமாமா பாரூன் மாட்டுக்கு வர அதான் ரிசீவர் மைக்கு உள்ள. இது நமக்கு இது தேவை கிடையாது, அதுவே என்னன்னு தெரியாம. அதுதான் இந்த கனெக்ஷன், நம்ம இந்த மைக் பேசுறதுக்கு. என்ன அடிச்சால? யாத்து சரிம்மா, போயிட்டு வா. ஏமா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுமா, உனக்கு என்ன நல்ல கலரா எடுத்துட்டு வா. வீடியோ போயிட்டு இருக்குமா? ஏமா நாங்க கரண்ட்ல உட்காந்துருக்கோம் லைவ்ல. போற போக்குல ஒரு வீடியோமா, எனக்கு தெரியாது, நீ வை. ஏமா இவனுதான் கேஷுவலா பேசி அது ஒரு வீடியோ நான் வந்ததை பூரா சொல்லிட்டேன். பழையபடியே அவனு கேமரா மூஞ்சி முன்னாலேயே கொண்டு வந்து நம்மள விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க.